தீபாவளி ஆயதுனால கொஞ்சம் சீக்கிரமாக நான் எழுந்திரிச்சு எண்ணெயெல்லாம் வச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நாளே வந்து சின்னதாக கோலம்லாம் போட்டு வச்சுருந்தோம், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு. காலையில் தான் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு கும்பிட்டது. ஆனால் பலகாரம் ஒன்றும் செஞ்சு வைக்கல. தீபாவளி சட்டை எல்லாமே சாமிக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நார்மலாக போட்டுட்டு கோவிலுக்கெல்லாம் கிளம்பி போவோம். இந்த வருஷம் வந்து என்னோடய வீட்டில் உள்ள பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் மட்டும் நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுட்டேன். அவங்க வந்து டாய்லெட் வாசலுக்கிட்டே நிற்பாங்க, நம்ம குளிச்சுட்டு வரும்போது என்ன சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக. சரி, நம்ம வீட்டு சட்டை போட்ட கடை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம எங்கேயுமே போகலன்னு தெரியுது. அதனால் அவங்களையும் கொஞ்சம் சந்தோஷமாக இந்த நாளில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருந்தது ஃபுல் டே. காலையிலே வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கடலை பாயசம் தான் வைக்க போகிறேன். இது வந்து கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ். கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் வந்து ஒரு கப்பு கடலையை சாமி கும்பிட்றதுக்கு முன்னே தண்ணியில் ஊற வச்சிட்டோம். இது வந்து ஒரு ஸ்பூனு நெய்யும் ஒரு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வேக வைக்கணும். ரொம்ப குழையவும் கூடாது. இதில் ஜெப அரிசி எதுவுமே சேர்க்கவும் தேவையில்லை. நாளே வந்து உளுந்து நெய்யும் ஊற வச்சுருந்த வடை செய்கிறதுக்காக. கடைசியில் வந்து நான் அதனால் உருண்டையாக போட்டு எடுத்துட்டேன். அந்த ஷேப்பெல்லாம் போட்டு தட்டி செய்யலை. எல்லோரும் எழுந்திரிச்சு வந்த கடை பசிக்கையும் செய்யும். நான் இன்றைக்கி வந்து இட்லி செய்யலான்னெல்லாம் பிளான் பண்ணேன். நாள் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். திரும்பவும் இட்லியெல்லாம் செஞ்சுட்டேன்னா லஞ்சு சாப்பிடாது. அதனால் வடையும் செஞ்சுட்டு சட்னி ஒன்றும் அரைக்கல, பாயசமும் வச்சுட்டேன். இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பிள்ளைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நாளே வந்து இந்த வெல்லம் இருக்குல்ல, உருண்டையாக இருக்கும், அதை வந்து நான் உடச்சிட்டு பாகு எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இல்லாட்டினா அது மண்ணெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி அதுவும் எல்லாமே செய்ய முடியாது. ஒரு 3 விசில் தான் வச்சு எடுத்திருந்தேன். கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி வெந்திருந்தால் மட்டும் போதும். லைட்டாக உடச்சி விட்டுட்டு அதில் இந்த வெல்லம் பாவு காய்ச்சினால அது சேர்த்து நல்லாவே திக்காக்கணும். அதுக்கப்புறம் தான் தேங்காய் பாலில் சேர்க்கணும். இல்லாமல் நம்ம வந்து அந்த வெல்லம் பாகு தேங்காய் பாலில் சேர்த்தேன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கிட்டேயும் வச்சாச்சு. பப்படத்தின்ற கூட இந்த பாயசம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவிலெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் தான் நல்ல ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஊரில் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன், அங்கே எல்லாம் இந்த சദ്യയെல்லாம் எப்படி சாப்பிடும் அப்படின்னு. இது வந்து வாழைப்பழம் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குமா. மகளும் வந்திருந்தாங்க தீபாவளி ஆயதுனால. சரி, 2 பேரும் ஹஸ்பண்டுக்கும் எல்லாருக்கும் பாயசம் தான் கொடுத்தது. பாயசம், வடை, அதுக்கப்புறம் காஃபி தான். இன்றைக்கி டீ வந்து மிக்ஸ் பண்ணலை. இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நான் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் இவங்க 2 பேரும் அவங்களோட இன்ஸ்டா பேஜு, டிக்டாக் எல்லாத்துக்காகவும் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து நான் சாங்கோட போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஆகிடும். ஷார்ட்ஸில் வந்து 2மே போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த டான்ஸ் அப்படின்னு உள்ளதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இஞ்சியோட ஃப்ளவர். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு எல்லாருமே சிக்கன் மட்டன்லாம் சமைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாசில் மாவும் ப்ரான் சம்பல் தான் வச்சுருந்தேன். நேற்றே வந்து 2 கிலோ ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நிலக்கடலை இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ப்ரான் சம்பலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சில்லி பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே வச்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலி இதுதான் நாங்கள் வந்து டின்னருக்கும் வச்சுருந்தது. ரைஸ் வந்து கொஞ்சம் கூட நான் குக் பண்ணிவிட்டேன். அப்புறம் வடையெல்லாம் காலையில் செஞ்சது இருக்குது. ஒரு 1/2 கிலோ கிட்ட கனவை இருக்குல்ல, இதுனே வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த 65 மாதிரி அதுவும் பையன்தான் பண்ணியிருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா இனிமேல் இங்கே வந்து வேலையும் கிடையாது. பாயசம் எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து ஈவினிங் டீ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு காஃபி தான் குடிக்கும். அதுக்கப்புறம் நேற்றுள்ள இட்லியும் இருக்குது, அந்த சட்னி வச்சு கூட நான் சாப்பிடுவேன். என்னோடய நெய்பர் வந்து ஈவினிங் போல் கேக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் நைட்டில் கொஞ்சம் பொட்டாசெல்லாம் வச்சு விளையாடணும். இங்கே வந்து என்னோடய பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் லியோ வந்து ரொம்ப பயப்படும். பேலன்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் காப்பூச்சில் உட்கார வச்சு இதெல்லாமே விளையாடி காட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தூங்க போனேன். கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள இந்த சிம்பிளான ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.